இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் 2025 ஆண்டின் கடைசி நாளில் இருக்கிறோம். இன்று இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி மகிழ்ந்திருப்போம். தொடர்ந்து ஆலயத்திற்கும் சென்று நன்றி வழிபாட்டில் கலந்து கொள்ள தயாராகி கொண்டிருப்போம். இந்த நேரத்திலே மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பு பொது மேலாளர் அருள்பணி வி மாஜோ அடைக்கலராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட் ஃபாதர். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். 2025 எப்படி இருந்தது? கடைசி நிமிடங்கள். ஆமா ஆமா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு சில நாடுகள்ல கொண்டாட்டத்துக்காக தயாராகிட்டு இருப்பாங்க. ஒரு சில நாடுகள்ல பிறந்துருச்சு. ஆஸ்திரேலியாவெல்லாம் பிறந்துருச்சு. ஆனா புது ஆண்டு பிறக்குது அப்படின்னாலே கொண்டாட்டம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவைலாம் நான் போயிட்டு இருக்கும் பொழுது திருப்பலிக்காக போயிட்டு இருக்கிறேன். பார்த்தா ஒரு கூட்டமே கடற்கரைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆமா, சென்னையில். என்னடா பூசைக்கு போகாம எங்கே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஜாலியாக அங்கே ஒரு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் 2025 அதை நினைக்கும் பொழுது எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடந்திருக்கு, நல்ல அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் நேர்நிலையும் இருக்கும், எதிர்மறையும் இருக்கும். ஆனால் எதிர்மறைன்னு சொல்கிறத விட அது அனுபவங்கள்னு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தும்னு நினைக்கிறேன். அதனால் நிறையா அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். புதிய ஆண்டு பிறக்க போகுது. எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எஸ்கேப் ஆகலாம் ஓட முடியாது. தேவையான ஒன்று தான். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்குது, அவருடைய கரம் இருக்குது. அதனால் பார்ப்போம் அப்படின்னு தான் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மனநிலையில் இருக்கக்கூடியது. ஆனால் 2025 அப்படின்னும் போது யூபிலி ஆண்டு நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். 2000 புதுவாழ்வு 2000 சொல்லி ஒரு யூபிலி ஆண்டு அப்போ பெருசாக தெரியல. 2025 யூபிலி ஆண்டு அப்படின்னும் போது நிறைய தயாரிப்புகளை நம்முடைய திரு அவை மேற்கொள்ள தூண்டுதல் கொடுத்தது. நம்முடைய மாதா தொலைக்காட்சி வழியாகவும் ஒரு சில முயற்சிகளை எடுத்திருக்கிறோம், செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஆண்டு 2025 முழுவதும். மாதாவின் பரிந்துரை, இறைவனின் கரம், இவையெல்லாம் உங்களை எப்படி வழி நடத்தியது அப்படின்னு நினைக்கிறீங்க? மாதா தொலைக்காட்சிக்கு அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே மாதாவுடைய பரிந்துரை, கடவுளுடைய கரம் கூட தான் இருக்குது. நிறைய நமக்கு அனுபவங்களை வருஷத்துக்கு வருஷம் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு தான் அப்படின்னு பார்க்குறேன். அந்த புதிய அனுபவங்கள் என்னை பண்படுத்துவதாக தான் பார்க்குறேன். ஐயா எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. பல நேரங்களில் வலிகளும் உண்டு, கஷ்டங்களும் உண்டு, தோல்விகளும் உண்டு. ஆனால் இது கூட ஒரு சில அனுபவங்கள் தான். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. எப்போதுமே அந்த நன்றி வழிபாடில் சொல்லுவோம் எழுதும் பொழுதே, இன்பத்தின் ஆண்டு, துன்பத்தின் ஆண்டு, புகழ்ச்சியின் ஆண்டு, இகழ்ச்சியின் ஆண்டு, இப்படி பலவித அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு தான் இருப்போம். ஆனால் என்ன, நம்ம அப்படியே நல்லது நடக்கும்போது பறக்கக்கூடாது, துன்பம் இருக்கும்போது கீழே போய் விழுந்துடக்கூடாது. எப்போதும் பேலன்ஸ்டாக இருக்கணும். எல்லாமே நமக்கு தேவை அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் வேணும். அது இந்த வருஷம் நிறையாவே இருக்குது. உண்மையிலேயே இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக என்னுடைய அப்பா அம்மாவுடைய 50வது திருமண ஆண்டு. அதனால் உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், என்னுடைய அப்பா அம்மாவை கொடுத்ததற்காக. ஏன்னா அவங்க இல்லைனா நான் இல்லை, அவர்களுடைய வளர்ப்பு இல்லைனா நான் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவர்கள் ஜபத்திலும் ஒரு தன்னார்வத்தில் பங்குகளில் ஈடுபட்டதனுடைய தூண்டுதலாக தான் நான் ஒரு குருவாக இன்னைக்கு இருந்து அதனுடைய வளர்ச்சியாக இன்று மாதா தொலைக்காட்சியில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். இது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. அதே போல் என்னுடைய குடும்பத்தினுடைய சகோதரிக்கும் என்னுடைய மைத்துனருக்கும் திருமணத்தில் 20வது ஆண்டு, எனக்கும் குருத்துவத்தில் 20வது ஆண்டு. ஸோ ரொம்ப அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. 2025 அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்னா 50, 20, 20 அப்படின்னு ஒரு ஒரு கணக்கீடு நான் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் கடவுள் இத்தனை ஆண்டுகளாக வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு கட்டத்திலையும் தாங்கி பிடிச்சி கூட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்.
இன்னைக்கு நாள் முழுக்க கடந்த வருஷத்துல நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, நல்லது என்ன நடந்துச்சு, இல்ல தேவையில்லாத காரியங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நினைச்சு பார்த்து நமக்குள்ளே அப்படியே ஒரு என்ன சொல்றோம், அப்படியே அசை போட்டு நல்ல காரியங்களுக்கு இறைவன் நம்மை வழிநடத்தியதற்கு நன்றி சொல்லியிருப்போம். அதே நேரத்துல இப்ப தொடர்ந்து நாம நன்றி வழிபாட்டுல கலந்துக்கிறதுக்காக ஆலயத்துக்கு போக போறோம். நீங்களும் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக போக போறீங்க. அதுக்கு முன்னாடி நன்றி வழிபாடு இருக்கும். இந்த நன்றி வழிபாட்டுல உங்களுடைய பணி வாழ்வில் இந்த 2025ஆம் ஆண்டில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது அப்படின்றத திரும்பி பார்த்து நீங்க நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஒரு குருவாக ஆனதே ஒரு நன்றி தான் சொல்லணும். என்னுடைய வாழ்க்கையில் வீட்டில் ஒரே பையனாக இருந்தாலும் நிறையா அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. இருந்த போதிலும் ஒரு ஆர்வத்தில் வந்தேன். அதுக்கப்புறம் காலம் கடக்க கடக்க நிறைய அனுபவங்கள் கிடைக்க கிடைக்க ஒரு நம்பிக்கை என்ன வருது அப்படின்னா, அம்மா அப்பா வந்து கடவுள் பார்த்துக்குவார், எப்படியாவது வழி நடத்துவார் அப்படின்ட்டு. அதற்கு என்னுடைய தங்கைக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து, தங்கையும் தங்கையினுடைய கணவரும் என்னுடைய அம்மா அப்பாவோட தங்கியிருந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறாங்க அப்படின்னும்போது அது மிகப்பெரிய ஒரு நன்றியாக பார்க்குறேன். அதனால் கடவுள் வந்து என்னை குருவாக அழைத்ததே மிகப்பெரிய நன்றி. அதில் என்னை கைவிடவில்லை, பத்திரமாக எல்லாரையும் பார்த்து கொள்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த குருத்துவ அழைப்பில் நான் ஒரு சாதாரண ஒரு பங்கு சாமியாராக தான் இருக்கணும், அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும், அப்படி தான் நான் போய்கிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே ஒரு யூடர்ன், மேற்படிப்பு முடித்து காவேரி கம்யூனிகேஷனில் டைரக்டர், அப்புறம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தில் மாறா தொலைக்காட்சியில் ஒரு பணி செய்ய வாய்ப்பு, இதெல்லாம் வந்து நான்லாம் எதிர்பார்க்காத ஒன்று. அதாவது இந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எந்த முயற்சியும் நான் எடுக்கலை. அதற்காக நான் எந்த கடின உழைப்பும் செய்யலை. நான் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதனால் இந்த குருத்துவ வாழ்வினால்தான் நான் படிப்படியாக இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். நான் ஒரு குருவாக இல்லை அப்படின்னா இதெல்லாம் கிடைச்சிருக்காது. அதனால் அந்த குருவாக என்னை ஆக்கியதற்காக அந்த கடவுளுக்கு நன்றி. அதை தான் நான் பெரிய இதாக பார்க்குறேன். இந்த நாளில் எப்பொழுதுமே நன்றி சொல்லணும்னா அந்த ஒரு விஷயத்தான் நான் நன்றி சொல்லணும். குருத்துவம் எந்த அளவுக்கு உங்களை வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள், சவால்கள், இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ற சமயத்துல இந்த சமயத்துல கூட கடவுளுக்கு நாம நன்றி செலுத்தக்கூடிய மனநிலையை நம்மில் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து உண்மையான ஒரு ஆன்மீக பயிற்சியாக இருக்கும். அதை எப்படி கடைபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கோயிலில் போய் உட்காரணும், வேற எதுவுமே இல்லை. எது கொடுத்தாலும், அதாவது நல்லது கொடுத்தா மட்டும் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி காணிக்கை செலுத்துகிறோம். துன்பங்கள் வந்தால் அவரை தூர விட்டு விலகி போகிறத விட கோபமோ ஆதங்கமோ வெறுப்புணர்வோ கடவுள் மேலே எது இருந்தாலும் சரி, ஆலயத்தில் போய் அமர்ந்து நற்கருணை முன்னாடி கண்ணீர் விட்டு அழுகணும். இதை நான் செய்வேன். நான் பேசுவேன், ஏன் ஆண்டவரே நடக்குது, ஏன் இப்படி பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன், சரி பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதுதான் எனக்கு வந்து அந்த உரையாடல், அந்த ஒரு ஜெபம் ஆலயத்தில், அதுதான் வந்து தேவை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதன் மூலமாக நான் இன்னமும் எனக்கும் கடவுளுக்குமான அந்த உணர்வு என்பது நெருக்கமாகிக்கிட்டே போகிறத சொல்ல முடியும். என்ன ஒரு பிரச்சனைனாலும் மனம் விட்டு பேசணும். மனிதர்களை விட கடவுளிடம் தஞ்சம் புகுவதே நலம் அப்படின்ற ஒரு இறை வார்த்தைக்கு ஏற்ப எதா இருந்தாலும் கடவுள்கிட்ட போய் மனம் விட்டு பேசணும். ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்சிங்க. நான் கூட ஏதோ பெருசா சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா பெரிய விஷயம்தான். ஆனா ரொம்ப சிம்பிளா கோயிலுக்கு போய் கடவுள் முன்னாடி உட்காரணும்னு சொன்னீங்க. உண்மையிலே இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அவரை முன்னிலைப்படுத்தி, கடவுள் தான் முதன்மையானவர், என்ன இருந்தாலும் மனிதர்கள்ட்ட பேசி அதுக்கான அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை எதிர்பார்க்கறத விட கடவுள்கிட்ட பேசி ஒரு தீர்வை எதிர்பார்க்கும் போது நமக்கும் யாருக்கும் பிரச்சனையோ அவர்களுடைய மனதை கடவுள் மாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த சமயத்துல நமக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல தீர்மானங்களை பத்தி பேசலாம். எப்பவுமே ஒரு வருஷம் புதுசா ஆரம்பிக்குதுன்னா ரெசல்யூஷன்ஸ், தீர்மானங்கள் எடுப்போம். இந்த வருஷத்துல நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த வருஷம் 26ல எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது தீர்மானம் உங்க மனசுல இருக்கா? இல்ல மற்றவங்களுக்கு அந்த தீர்மானங்கள் எடுப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நீங்க சொல்லலாம்.
இயேசுகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த மூலத்துக்கு போவார். ஹி கோஸ் டு த ரூட். இப்போ வந்து விவிலியத்தில் படிக்கும் பொழுது எரி நரகத்திற்கு போ, இல்லை ஆணையிடுறதோ சபிக்கிறதோ அது பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா கோபம். அந்த கோபத்தை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு இதையும் சொல்லுவோம். மத்தேயு நட்சத்திரம் அழகாக சொல்லுவார். என்னுடைய வாழ்க்கையில் அதைத்தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு பின்புலம் ஏதோ ஒன்று இருக்கும். அந்த பின்புலத்தை நம்ம கண்டறிந்து அதை சரி செய்து விட்டால் மற்றதெல்லாம் சரி செய்து அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ பல நேரங்களில் கோவப்படுறது உண்டு. இப்போ என்னுடைய கோபம் வந்து ஏன் வருது, எதுக்கு வருது, ஏன் நான் இதை என்ன உள்ள வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும். அதே போல் இன்னும் வந்து நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நேரம் கிடைக்க மாட்டேங்குது, வயசும் கடந்துக்கிட்டு இருக்குது. படிக்க வேண்டிய வயசில் நிறையா படிக்காமலும் விட்டாச்சு. ஆனால் இப்போ தேவையும் இருக்கிறது, கடமையும் இருக்கிறது, பொறுப்புணர்வும் அதிகமாக இருக்கிறது. அதனால் நிறைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு படிப்பதற்கு நேரத்தை கட்டாயமாக ஒதுக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் என்னென்ன புதுசாக வந்து கற்றுக்கொள்ள முடியும், ஏன்னா நிறைய வளர்ச்சி இருக்குது. ஏன் நாங்கள் இதே என்னதான் ஆல்மோஸ்ட் வயசு தான் பாதி கிடக்க போகிறோமே ஏன் அப்படின்னு யோசிக்கிறத விட எதிர்கால தலைமுறையினருக்கு இந்த உலகத்தை பத்திரமா கொடுக்கணும். அது கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு. இப்போ அதை பத்திரமா நான் கொடுக்கணும்னா அவர்களுக்கு என்னத்தை நான் கொடுக்க போகிறேன்? அப்போ நான் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டாதான் அவர்களுக்கு அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறேன். அதனால் நிறைய படிக்கணும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கோப உணர்வுகளுக்கு போன்ற உணர்வுகளுக்கெல்லாம் மூல காரணம் என்பதை கண்டறிந்து அதை களைய வேண்டும். இன்னும் ஒன்று நான் ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா மாதா தொலைக்காட்சி. இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சி இன்னும் மேம்படுத்துறதுக்கு இந்த 2026 ஆண்டிலே கடவுள் என்னை அதிகமாக பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுதான். ஏன்னா இது வந்து தொடக்க காலத்துலேருந்து ஃப்ரம் த கான்செப்ட் நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்னும் எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஏறக்குறைய என்னுடைய அந்த ஊடகத்துறை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 16வது ஆண்டில் இருக்கிறேன். இப்போ நான் மாதா தொலைக்காட்சியில் வந்து 11வது ஆண்டில் இருக்கிறேன். ஆனால் அங்கே நான் வந்து என்னுடைய மறைமாவட்டத்திலே தொடங்கிட்டேன். அப்படின்னா இன்னும் ஆண்டுகள் கூடும் எனக்கு. அப்போது இத்தனை ஆண்டுகளாக பணி செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல கடவுள் என்னை தேவைப்பட்டால் பயன்படுத்தட்டும். எல்லாமே அவருடைய திருவுளத்திற்கு தான் நான் எப்பொழுதுமே கொடுக்க ஆசைப்படுறேன். ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுதும் இந்த மாதா தொலைக்காட்சி அடுத்த நிலைக்கு செல்வதற்கு என்னுடைய வேண்டுதலும் என்னுடைய முழு ஒத்துழைப்பும் எப்போதுமே இருக்கும். அதை வந்து இந்த வருஷத்துலையும் கடவுள் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதுவும் கூட என்னுடைய தீர்மானத்தில் ஒன்று, வளர்ச்சிக்கு. நிச்சயமா நாம நன்றி வழிபாட்டில் அடுத்து கலந்துக்க போறோம். ஆமா, இதுல கடந்த ஆண்டுல நாம சந்திச்ச வெற்றி தோல்விகளை சமநிலைப்படுத்தி, ஏன்னா கடவுளுக்கு நன்றி சொல்வதுதான் முக்கியம். நம்ம வெற்றிக்கு வந்து நிச்சயமா கடவுளை நீங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிடுவோம். அதே சமயத்துல நாம் சந்தித்த தோல்விகளையும் அது நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். ஆனா அதுக்கும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆனா நம்ம சொல்ல மாட்டோம். அதை நம்ம மறக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அதை பத்தி பேச மாட்டோம். அதனால இந்த வெற்றி தோல்விகளை சமநிலைப்படுத்தி எல்லாமே கடவுள் கொடுத்தது அப்படின்ற மனநிலையோட நாம எப்படி நன்றி சொல்வது, அதே சமயத்துல இது எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக அடித்தளத்தை நமக்கு கொடுக்கும் இந்த நன்றி வழிபாடு? இந்த ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த தவக்காலத்தில் வந்து கடந்த 3 வருடங்களாக பேறு பெற்றோர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பேறு பெற்றோர் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அதுவும் குறிப்பாக அந்த முதல் 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல் சீசனில் ஒரு சில பேரை சந்தித்தோம். அவங்க வந்து பிறக்கும் பொழுதே இயல்பாக பிறந்தவங்க தான், நார்மல் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவருடைய உடலில் ஒரு சில பாதிப்புகள், அது ஃபாதர் ஜோசப் எடுத்துட்டிங்கன்னா கண்ணு அவருக்கு பார்வை இழந்தார். அப்புறம் இறந்த ரூபராணி அவர்களுக்கு இடுப்பிற்கு கீழே எதுவுமே செயல்பாடு இல்லாமல் போயிடுச்சு. இப்படி நிறையா இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு நல்லாவே இருந்தாங்க நினைவுலையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உடல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அவங்க இல்லத்துக்கு போகும்போதெல்லாம்
அவங்க முகத்தில் என்னத்தை பார்த்தேன்னா மகிழ்ச்சி, ஒரு நிறைவை பார்த்தேன். டிப்ரெஸ்டு ஸ்டேட்டஸ்க்கு போனாங்க, இல்லைன்னு சொல்ல, டிப்ரெஷன் ஆனாங்க, ஆனால் மீண்டு வந்தாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நல்லா நல்லா இருக்கும்போது நான் கடவுள் நன்றி சொன்னேன்ல, இதுவும் ஒரு, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அப்படி தான் இருக்க போகுது. பட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு முகத்தில் ஒரு நிறைவு, மகிழ்ச்சியை பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதனால எந்த தோல்விகளும் எந்த பிரச்சனைகளும் கடவுள் தான் கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது. அதற்கு நாம் தான் காரணமாக இருக்க முடியும். புரியுதுங்களா? அதான் சொன்னேன், we have to go to the root அப்படின்னு சொன்னேன். அதனால நன்மைகளை மட்டும் கடவுள் கொடுக்குற, அதாவது நன்மைகள் பண்ணும்போதுனா நான் தான் அச்சீவ் பண்ணேன், இது என்னுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கு, இதுக்கு பின்னாடி நான் தான் எல்லாம் இருந்தேன்னு சொல்லும்போது, ஒரு தோல்விகளோ ஒரு பிரச்சனைகளோ வரும்போது அதுக்கு பின்னாடி நான் தான் இருந்தேன்னு ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம்? அதனால நமக்காக நம்முடைய வாழ்வுக்கு முன்மாதிரியாக நம்ம கூட சமகாலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால இதுல என்னன்னா, எல்லாமே கடவுள் கொடுத்ததுன்னு ஏற்றுக்கூடிய மனநிலையும் வேணும். ஆனா அதே நேரத்துல என்னுடைய இசைவு இல்லாமல் எதுவும் நடக்காது. கடவுள் கரத்தை நீட்டிக்கிட்டு தான் இருப்பார். ஆனா என்னுடைய கரத்தை அவருடைய கரத்தோடு சேர்த்தால் மட்டும்தான் எதுவும் நடக்கும். சேர்க்காத பொழுது நான் தான் கீழே விழுறேன். பார்த்தீங்களா? அதனால இதை குறித்து ஆழமாக சிந்திக்கணும் அப்படின்னா, இதை ஆன்மீகத்தோடு இணைக்கணும் அப்படின்னா, கடவுளோடு சேர்ந்து இருப்பதற்கு எப்போதும் ஒரு முயற்சியை மேற்கொண்டே இருக்க வேண்டும். அதாவது இந்த சுயநலம், என்னால் தான் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு, இல்லை தரையில் இல்லாமல் அப்படியே பறக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு போகாமல், எந்த ஒரு போதைக்கும் சென்று விடாமல் கடவுளை இறுக்கமாக பற்றி கொள்வதில்தான் வெற்றியும் இருக்கிறது, தோல்வியும் இருக்கிறது. அந்த தோல்வியை வெற்றியோடு சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு நம்புறேன். தோல்வி அப்படின்றது ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குது, இன்னும் பெரிய வெற்றியை பெறுவதற்கான ஒரு அடித்தளமாகவும் அமைகிறது அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஃபாதர். இதுல நிறைய பேருக்கு ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பயம் அப்படின்றது இருக்கு. இது அதாவது அவங்க எல்லா விதத்திலும் திறமையானவர்களாக இருந்தாலும் கூட, இது நல்லா இருக்கு, நடக்குமா, இது வெற்றி அடையுமா அப்படின்ற ஒரு பயம் அடிப்படையில் இருக்கத்தான் செய்யுது. அந்த பயம் அவங்க எவ்வளவு பெரிய திறமைசாலிகளா இருந்தாலும் அவங்கள அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல சாதிக்க விடாம பண்ணிடுது. அதுக்கு காரணம் அவங்களுடைய பயம்தான். இந்த பயத்துல இருந்து எப்படி விடுபடுறது? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த பயத்தை எப்படி கடந்து வந்திருக்கிறீங்க? அந்த அனுபவங்களை சொல்லுங்களேன். பயம், திக் திக் இது இல்லாம வாழ்க்கை இல்லை. ஏன்னா லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படின்னா இது கட்டாயம் தேவை தான். எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, எப்போதும் அழுதுகிட்டே இருக்க முடியாது, எல்லாம் கலந்து தான் இருக்கணும் இல்லைங்களா? சின்ன வயசுலேருந்தே ஒரு பரீட்சைனாலே நமக்கு ஒரு பயம். அதே போல் ஒரு சில பேரை பார்க்க போகணும், பெரியவர்களை பார்க்க போகணும், ஹெட்மாஸ்டருக்கு முன்னாடி நிற்கணும், இல்லை இப்போ நாங்கள் ஆயர்களை பார்க்க போகிறோம், இல்லை மக்களுக்கு ஃபாதரை பார்க்க போனோம், இப்படி ஏதாவது ஒரு இது பார்க்கும்பொழுது ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு இயல்பு தான், அது ஒன்றும் பெரியதில்லை. ஆனால் என்னென்னா எல்லாத்தையும் கடந்து வரணும்னா தகுந்த தயாரிப்பு அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒன்றாக பார்க்குறேன். இப்போ நான் திருப்பலி வைக்கிறேன், திருப்பலியில் வைக்கும் பொழுது தகுந்த தயாரிப்பு இல்லை அப்படின்னா ஒரு நர்வஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ பிரசங்கம் வைக்கணுமே, மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம், இவங்க யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு தகுந்த தயாரிப்பு இருந்தால் திருப்பலி தானே வச்சிடலாம், மக்கள் பேசுவோம் அப்படின்ற ஒரு இயல்பான மனநிலைக்கு வந்துடும். அதாவது தகுந்த தயாரிப்பு என்பது மிக முக்கியம். இரண்டாவது, எப்பொழுதுமே அந்த தகுந்த தயாரிப்போட தயாரிச்சிட்டோம்ல அப்படின்றத கெத்து காட்டுறத விட்டுட்டு கடவுள் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த இறை நம்பிக்கை மிக முக்கியம். அதற்கடுத்து நம்ம கூட இருக்கக்கூடிய மற்றவர்களையும் அவர்கள் மேல் நம்பிக்கை கொள்வது மிக முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா நம்ம எனக்காக மட்டும் வாழல, பிறருக்காகவும் வாழ்கிறேன், பிறருக்காக நான் ஜெபிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அதனால் இந்த பய உணர்வு போகணும் அப்படின்னா கடவுளை நம்ப வேண்டும், என்னோடு இருக்கக்கூடியவர்களையும் நான் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையெல்லாம் சேர்ந்து வருகின்ற பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய பயமானது களையப்படுகிறது. நிச்சயமா ஃபாதர், எந்த ஒரு காரியத்திலையும் கடவுளை முன்னிறுத்தி தொடங்கணும். அதே சமயத்துல நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பு, இந்த தயாரிப்போட அந்த ஒரு காரியத்துக்கு நாம தயாராக இருக்கிறோம்னா அதுக்கப்புறம் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு, என் வேலையை நான் முடித்து விட்டேன்,
இனி கடவுள் பார்த்து கொள்வார் அப்படின்னு நம்மளுடைய பயணத்துல நம்ம தொடர்ந்து பயணிச்சோம்னா நிச்சயமா பிறகவிருக்கும் இந்த 2026 கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறலாம். நன்றி. மலர் தொலைக்காட்சி நண்பர்களே 2025வது ஆண்டுல பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், முடிக்க போகிறோம். இந்த ஆண்டை குறித்து நம்ம ஒரு சுய ஆய்வு செய்யலாமா? இறை வழிபாட்டில் ஜெபத்தில் குடும்பமாக பங்கெடுத்தோமா? என்ன முயற்சி செய்தோம்? என்ன ஆர்வம் காட்டினோம்? இந்த ஆண்டிலே எத்தனை பேரை நாம் மன்னித்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அரவணைத்திருக்கிறோம்? என்ன நல்லது செய்திருக்கிறோம்? நல்லது செய்ய வாய்ப்பு இருந்தும் எப்படி தவறவிட்டோம்? ஏன் தவறவிட்டோம்? இதை குறித்து சிந்திப்போம். தவறி இருந்தால், கடவுளுடைய திருவுளத்திற்கு எதிராக இருந்தால் மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம், நம் ஆண்டவரிடம் உறுதி ஏற்போம். இந்த நாளிலே அனைவரையும் மன்னிப்பேன், இறை வழிபாட்டில் ஜெபத்தில் குடும்பமாக ஆர்வத்தோடு பங்கெடுப்பேன், நல்லது செய்வேன், நல்லது செய்ய வாய்ப்பு இருந்தால் தவற விட மாட்டேன் என்ற உறுதியை ஏற்றவர்களாக ஆண்டவரிடம் மனம் திறந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் 67, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 4 முதல் 5 மற்றும் 7 வரை. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்து சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உம்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே,
மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், அவருடைய பராமரிப்பு எவ்வளவு அற்புதமாய் நமது வாழ்க்கையில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் எண்ணி பார்ப்போம். அற்புதமான காரியங்களின் வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இந்த நாளிலே சிறப்பாக மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் குடும்பத்திற்காக, உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த அற்புதமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அநேக நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு பார்வையாளருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை நீர் அற்புதமாக வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த குடும்பம் உமக்கு மகிமை சேர்க்கின்ற விதத்திலே, உமக்கு சான்று பகர்கின்ற விதத்திலே, உமக்கு சாட்சியாய் வாழ்கின்ற விதத்திலே எல்லா விதமான அருள் வளங்களையும் இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாருக்கு நீர் கொடுத்தருளும். இந்த மாதா தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசிரால், அருளால், ஆற்றலால், வல்லமையால் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் இன்னும் பறந்து விருந்து பல நாடுகள் எங்கும் இன்னும் சிறப்பாய் வளர்ந்திட கிருபை செய்தருளும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பு பொது மேலாளர் அருள்பணி வீமாஜோ அடைக்கலராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்து பல நல்ல காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். 2025 அவருக்கு கிடைத்த அனுபவங்கள், 2026 நாம் எப்படி எதிர்கொள்வது போன்ற பல நல்ல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மீட்பரின் மாண்புயரன்மையே, விண்ணகம் செல்ல திறந்த வாயிலே, தன் கடல் மீதொழிர் விண்மீன் நீரை வீழ்ச்சி நின்றெழ முயன்றிடும் மக்களை ஆட்சி செய்து அவர் குதவிடுவே. இயற்கை வியப்புற இறைவனை ஈன்ற பின்னரும் கன்னியாய் நின்றேன். வானவன் கபிரி